சிறகடி காசையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலை வராங்க. மீனாவை பார்த்துட்டு என்ன மாறன்ட்டு நல்லா முகம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ரெண்டு நாளாக ஒரு மாதிரி இருக்கேன், எல்லாம் சீதாவோட கல்யாண விஷயத்தினாலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா அவர் ஒத்துக்கவே இல்லை, அதனால ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா அதெல்லாம் சரியாயிடும், ஒத்துப்பான், அவன் ஒரு நாள் வரும் நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கடவுள் மேலே நம்பிக்கை வை, அவன் ஒத்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட அண்ணாமலையோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, எதுக்கு இதெல்லாம் பெரிய பட்டிமன்றம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என் கல்யாணம் தானே, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட அண்ணாமலை திட்டுறாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணுற பசங்க இல்லை, அந்த பசங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அப்படி வளர்த்துருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அதுக்கப்புறம் அந்த பேசிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, நீ பேசாமல் மீனா அவங்க ரெண்டு பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுங்க அப்படின்னு அதை கேட்ட அண்ணாமலை, அது ரொம்ப தப்பு, பெற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது இன்னும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வருத்தப்படுறாங்க மீனா. நான் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க மாமா, நான் அதுவும் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன், எனக்கு குற்ற உணர்ச்சியே கொல்லுது, நான் எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க மீனா. அதுக்கப்புறம் முத்து சீதா வீட்டுக்கு போகிறாங்க. சீதா கையில் ஒரு புடவையை கொடுத்து, இந்த அவனுக்கு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை பட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறப்போ, பொண்ணு பார்க்க வராங்கல்ல அத்தை, அதான் பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன வந்துருச்சா, பார்க்க வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வராங்க, நாளைக்கு நல்ல நாள் தானே, நாளைக்கே வர சொல்லிடலாமா சீதாவை பொண்ணு பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா ரொம்ப பயப்படுற மனசுக்குள்ள, ஐயோ என்ன பார்த்துட்டாரா அப்படின்னு எந்த ஊர் என்னன்னு சீதாவோட அண்ணா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, எந்த ஊரும் இல்லை, இந்த ஊர் தான், சீதா கேட்ட மாதிரி ஒரே பையன், கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. சீதாவோட அம்மா, சரி மாப்பிள்ளை நாளைக்கா வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே வர சொல்லிடுறேன், நான் எங்கே வர சொல்கிறது, சீதா தான் சொல்லணும் வர சொல்லி, அவள் சொன்னால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்றாங்க சீதா. என்ன நீ இவ்வளோ படிச்சிருக்க, இது கூட உனக்கு தெரியாதா, அருணை தான் சொல்கிறேன் நான், வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க 3 பேரும். அது கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சீதாவோட தம்பி என்ன கேட்குறாங்கன்னா, மாமா நீங்கள் எப்படி மாறினீங்க, திடீர்னு மாறிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரவல்ல கண்ணதாசா பாட்டு கேட்டேன், அதை கேட்டு மனசு மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது. அந்த ஃப்ளைட்டில் செத்தாங்களே அவங்க கூட எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க பாருங்கள், இப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒன்றுமே இல்லை, அவங்க எந்த கனவும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்து. அதுக்கடுத்து உடனே அவங்க அம்மா மீனாக்கு ஃபோன் போட்டு, மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாரு அருணும் சீதாவும் கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டு சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை அண்ணாமலை ஒய்ஃபும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு, ஏன் இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. இப்படி தான் மாப்பிள்ளை உங்கள் பையன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலையா அவன் ஒத்துப்பான்னு சொல்லிட்டு, நீ தான் கவலைப்பட்டுட்டே இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா உங்கள் வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு, அவர் ஒத்துக்கிட்டாரு, எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்ததும், ஓ நல்ல வேலை ஒத்துக்கிட்டாரா முத்து, ரொம்ப சந்தோஷம் மீனா அப்படின்னு சொன்னாங்க, நான் கொடுத்த ஐடியாவுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஐடியா கொடுத்த அப்படின்னு ரவி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, நான் இப்படி தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொன்னேன், அதை கேட்டுருந்தா முத்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுப்பா நீ அப்படின்னு ஸ்ருதி அமைதியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே முத்து வீட்டுக்கு வராங்க. முத்து வீட்டுக்கு வந்ததும் மீனா கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி ஒத்துக்கிட்டீங்க இவ்வளோ சீக்கிரம், எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வர்றவல்ல கண்ணதாசன் பாட்டு கேட்டேன், அதெல்லாம் மைண்டை மாற்றிடுச்சு, காலையிலேருந்து மைண்டை மாற்றுற மாதிரியே எல்லா விஷயமும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு இல்லை அப்பா, அன்னைக்கு ஒருத்தர் பொண்ணு விஷம் கொடுத்துச்சுன்னு சொன்னல, அந்த பொண்ணுக்கே திரும்பியும் லவ் பண்ண பையனவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டுருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தது எனக்கு மைண்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ பண்ண காரியம் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.